பரிகாரம்ங்கிறது என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு அரசியல்வாதிட்ட லஞ்சத்த குடுத்தீங்கன்னா காரியத்த சாதிச்சிடலாம். அதே மாரி நீங்க லஞ்சத்த கடவுளுக்கு குடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? பரிகாரங்கிற பேர்ல கடவுளுக்கு லஞ்சம் குடுக்க முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். பிறக்கும்போதே தலையில போட்டான். ஒவ்வொருத்தனும் இத இத அனுபவிச்சு ஆகணும், செய்யணும், வைக்கணுங்கிறத போட்டுட்டான். அத அனுபவிச்சு தான் ஆகணும். உனக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல, துன்பம் தாங்க முடியல, தற்கொலை பண்ணி செத்துக்கலாமாங்கிற மாரி சூழ்நிலை வந்தா என்ன பண்ணணும்? உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, கடவுள் தான் வந்து எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறான்னு சொல்லுது. தூண்லயும், துரும்புலயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு தெரியுதுல்ல. உனக்கு புடிச்ச கோயிலுக்கு போங்க. புடிச்ச தெய்வத்துக்கு போங்க. எதுவுமே தெரியலையா, குலதெய்வத்துக்கு போங்க. குலதெய்வம் தெரியலையா, இஷ்ட தெய்வத்துக்கு போங்க. போய் மனமுருகி வேண்டுங்க. இல்ல கற்பனையில நினைச்சாலே கடவுள் என்னான்னு கேட்பான். கற்பனையில நினைச்சாலே என்னான்னு கேட்பான் அந்த கடவுள். மகாராஜர் ஒருத்தர் வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினவருக்கு காட்சி தராத கடவுள், தூக்கத்துல, கற்பனையில, கனவுல ஒருத்தர் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணவருக்கு காட்சி குடுத்திருக்காரு. நிஜத்துல, நேர்ல. அவர் 64 நாயன்மார்கள்ல ஒருத்தரா இருக்கார். அப்படி நல்ல மனசோட, உண்மையான இறை அன்போட வந்து கனவுல, கற்பனையில கும்பாபிஷேகம் நடத்தினவருக்கே காட்சி குடுத்திருக்கிறார்ன்னா, உங்களுடைய கஷ்டத்த தீர்க்கிறதுக்கு கடவுள் மட்டும் தான் முடியும். அதுக்காண்டி பரிகாரங்கிற பேர்ல போய் அடுத்தவங்கட்ட 50,000 குடுத்து ரூ. 1,00,000 குடுத்து நீ பரிகாரம் பண்ணீன்னா பிரயோஜனமே இல்ல. வேஸ்ட். அப்ப பரிகாரங்கிற பேர்ல நீ காசு குடுத்தீன்னா, அது லஞ்சத்துக்கு சமம். கடவுளுக்கு லஞ்சம் குடுத்தா என்ன ஆகும்? மேற்கொண்டு தான் தண்டனை அனுபவிக்கணும். சேர்த்து தான் அனுபவிக்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, நானு 72 மரத்துக்கு தாலி கட்டினேன், வெட்டினேன். 45 வயசு ஆயிப்போச்சு, கல்யாணமே ஆகலைம்பாங்க. உன்ன யாருப்பா போய் பரிகாரம் பண்ண சொன்னா? அப்படிங்கிற மாரி போகும். அப்ப திருமணத்துக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கும்? இப்படியெல்லாம் கனெக்ஷன் இருந்தா காலாகாலத்துல ஆயிரும். இந்த பெண்ணுக்கு 16 வயசு. ஏன் நம்மளே 18 வயசு ஆணுக்கு கல்யாணம் ஆனத பார்த்திருக்கோமே. அதுவும் வந்து காதல் திருமணம் கூட கிடையாது. முறைப்படியான திருமணம் 18, 19 வயசுல. ஏன்னா அவன பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அந்த பையன பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. தாய், தந்தை இறந்து போனாங்க. வேற யாரும் இல்ல. அதனால காலகாலத்துல ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சா, அவன் வாழ்க்கைய அவன் பார்த்துக்குவானே அப்படிங்கிறதுக்காக, அந்த பையனுக்கு முறைப்படி திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த ஜாதகமும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப திருமணம் நடக்கணும்னு இருந்தா, எந்த வயசுலயும் நடந்துரும். நடக்கக்கூடாதுன்னு இருந்தா, எத்தனை வயசானாலும் ஏத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு போய் பரிகாரம் பண்ண தெரியாது தெரியுமா?